மக்களே, நம்ம சப்பாத்தி கள்ளி பழம் அதைத்தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். இந்த மரத்தில் நான் ஏற்கனவே சப்பாத்தி கள்ளி பழம் பறித்து வச்சுருக்கேன். என்ன பாருங்கள், இதில் இந்த அளவு சப்பாத்தி பழம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழம் இருக்குது மரத்தில். அதையும் பறிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். பழம் பறிக்கும்போது பார்த்து பறிங்க, ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன முள் இருக்கும். அந்த முள் குத்திராதபடி அந்த பழத்தை நீட்டாக பறிக்கணும். நறுக்கு நான் இது ஆவாதுன்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தேன். இன்னும் ஒன்று இருக்குது. மரம் ஃபுல்லாகவே பழம்தான். இங்கே பாருங்கள், பூ பூத்து காய் காய்ச்சி பழம் ஃபுல்லாக உள்ளே இருக்குது. போய் ஒன்று ஒன்றா பறிக்கணும். எப்போ வர போகிறதில்ல, வந்து பார்த்தோம், அதனால் இதை பறிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உள்ளே தான் ரெட்டாக இருக்கும், வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பழம்தான். ஃபுல்லாக பழம்தான் இந்த மரம் ஃபுல்லாகவே. எப்படி தான் பறிச்சுட்டு போகிறேன்னு தெரில. கஷ்டப்பட்டு தான் பறிக்க வேண்டியிருக்கு. என்ன பாருங்கள், முள்ளுக்கு நடுவில் இப்படி ஒரு பழம், புரியுதா மக்களே? இது எப்பவும் கிடைக்காது, எங்கேயாவது தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் பார்த்து பறிங்க. சப்பாத்தி கள்ளி பழம். நான் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்கணும். சில நேரங்கள்லாம் அது உள்ளே போய் பறிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது ஓரளவு பறிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நான் சரி ஒன்று ஒன்றா பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இல்லை, சில இதில் மரத்தில் பழம் இருக்கும், உள்ளே போய் பறிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரே முள்ளாக இருக்கும். ஆனால் இது ஓகே, எப்படியோ வெற்றிகரமாக சேகரித்தாச்சு.